لوحنا الدم تاخندا واستولوا الأغلينندا أين أيلا هيسئتم إن أيلو مودي جيتا وتك إيانا نمتسدا نها إسلولنا إن كنت جدا دونا ما سنتا. டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 4 o'clock. 3:30க்கு எழுந்திரிச்சு, ஆமாம் 3:30க்கு எழுந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இப்போ தான் உட்காந்துருக்கேன். வெயிட்டிங் ஃபார் மை மாம்ஸ் ப்ரிப்பரேஷன். சுகூரோட டைம் வந்துருச்சு. கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிடுவேன், ஏன்னா ரொம்ப லேட்டாக நான் சாப்பிட்ற ஆள். என்னால் டக்குலாம் சாப்பிட முடியாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சுகூர் டைமில் குக் பண்ணியிருக்காங்க. கேமி பண்ணிக்காச்சு. பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது, ஓட் மீல் இருக்குது, அண்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது. காலையில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சிம்பிளாக தான் எடுப்பேன். என்னால் நிறைய மார்னிங் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் மோர் தென் இனஃப். பிகாஸ் இந்த ஓட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோ டைஜஸ்டிவ் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க. எனக்கு மற்ற இந்த ஹெவியாக சாப்பிட்றத விட எனக்கு இது கொஞ்சம் நல்ல தாக்கு பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் மை மீல் ஃபார் சுகு. إسلولنا إن كنت جدا دونا ما سندا سندا إتيونا ما راماشيتا இப்போ தான் வந்து நான் சாப்பிட்டு முடித்தேன். ஒரு டிப்பு நான் ஒரு சில பேருக்கு யாரெல்லாம் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்களோ அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த வாட்டர் குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு இவ்வளோ கிளாஸோட நிறுத்திட்டிங்கன்னா பெட்டர் சுகூரில். ஏன்னா நான் வந்து போன வருஷம் வந்து நான் ஒரு பாட்டில் ஃபுல்லாக டக்கு ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு குடிச்சிருவேன். அண்ட் அப்படி குடிக்கிறனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம இந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸும் இந்த வாட்டரும் வந்து டைஜஷன் ஆகாது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு சரியாக நடக்காது. அண்ட் அதால் ப்ளோட்டிங், கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் போன வருஷம். ஏன்டா அப்படி ஆகுது அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். பட் இந்த வருஷம் தான் அதுக்கான ஆன்சர் எனக்கு கிடச்சிது. இந்த 2 நோம்பு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐ மீன் எங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரில, பட் இன்றைக்கி வந்து எனக்கு இது 3rd நோம்பு. ஸோ இப்போ நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், இந்த 2 நோம்பாக ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ யாரெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கீங்களோ கல்ப் ரொம்ப பண்ணாதீங்க. வாட்டரை ஒரு கிளாஸ் இல்லைனா ஒரு 2 to 3 சிப்ஸோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா பெட்டர். இது என்னென்னா, நான் இப்போ தான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுறேன், ரொம்ப பஃபியாக தெரியுது. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது மூஞ்சி அப்படியே வந்து ரொம்ப பஃபியாக தெரியுது. ஐ திங்க் நானும் திருப்பி யோசிக்கிறேன், நம்ம ப்ராப்பராக அந்த ஜிம் ரொட்டீன் நம்ம பழைய மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. பட் வந்து எனக்கு அதுக்கான டைம் அண்ட் அதுக்கான வந்து சரியாக செட் ஆக மாட்டேங்குது. இன்ஷா அல்லாஹ் லெட்ஸ் see. இன்றைக்கி வந்து என்னால் ஜிம் போக முடியுதா அப்படின்ட்டு வந்து நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து இன்னிலேருந்து நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் நான் யூஸ்வலாக எல்லா ரம்ஜான்லேயும் ஜிம் மட்டும் நான் விட மாட்டேன். பட் இந்த இயர் நான் என்னால் பெருசாக போக முடியல. பட் லெட்ஸ் see. தொழுதாச்சு. ஸோ தொழுது முடிச்சோன்னே அப்படியே நம்ம வந்து இப்போ இன்னைக்கு ஜிம்முக்கு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். இன்னிலேருந்து இன்ஷா அல்லாஹ் வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். நான் ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆக்சுவலி இந்த நேரத்தில் வந்து இந்த ஜிம்மில் யாருமே இல்லை. ஸோ நான் இன்னும் கம்ஃபர்டபுளாக வீடியோ எடுக்க முடியுது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப நம்ம மூவ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மெட்டபாலிசம்லாம் ரொம்ப ஸ்லோ ஆகிடும். ஸோ அதனால் நோன்பு இருந்தாலும் ஏதோ ஒரு டைம் ஒரு சின்ன மூமெண்ட் இருக்கிறது நல்லது. நான் டு பி ஆனஸ்ட், நான் வெயிட் லிஃப்டிங் கண்டினியூஸாக நான் பண்ணுறதில்ல. ரொம்ப நீங்களே ஃபேஸ் என்ன கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் நமக்கு வந்து வெயிட் போட்டுருச்சு. ஆல்மோஸ்ட் லவ் டுடே படத்துலேருந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 10 kgs வந்து போட்டுருச்சு. எனக்கு பாடியில் பெருசாக தெரியாது, பட் என்னோடய ஃபேஸில் தான் தெரியும். ட்ரைங் டு கெட் பேக். இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எப்படா வந்து இந்த ஃபாஸ்டிங்கில் வந்து இந்த அசர் முடிச்சுட்டு இந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு இது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனர்ஜி லெவல்ஸ் ஓகே தான் எனக்கு. நான் இன்னும் இப்போ நமக்கு யூஸ்வலாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு நான் ரொம்ப ஹெவியாலாம் லிஃப்ட் பண்ண மாட்டேன். ஒரு டீசெண்டான ஒரு வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணுவேன். என்னோடய செட்ஸ் குறைச்சிப்பேன், கம்மியான செட்டு போடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து இட்ஸ் கோயிங் டு பி செஸ்ட் டே. செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம்.
காலியான ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதே வந்து ஒரு தனி நல்ல ஃபீல் தான். ஆல்மோஸ்ட் நோன்பு திறக்கிற டைம் வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து அந்த நோன்பு அந்த கஞ்சிலாம் கிடையாது. பிகாஸ் நான் அது 2 நாள் சாப்பிட்டேன். எனக்கு டெய்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் அது யூஸ்வலாக நிறைய எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா 2 நாள் நம்ம அந்த கஞ்சி வந்து எனக்கு வடை இருந்தால் தான் இறங்கும். அதனால் வந்து அது கொஞ்சம் அன்ஹெல்த்தியாகவே போதே, ரொம்ப வடை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் இன்றைக்கும் கொஞ்சம் நிறைய ஸ்வீட்ஸ் தான் இருக்குது. பட் ஸ்டில் இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என் அம்மா வந்து இந்த மாதிரி பாம்பே டோஸ்ட்னு நினைக்கிறேன், பாம்பே டோஸ்ட்னு சொல்லுவோம். அது டேட்ஸ் அண்ட் சம் ஸ்வீட்ஸ் அண்ட் அது ஒரு ட்ரிங்க் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி. ذهبت سمعوا وابتلت الأرز وثبت الأجر إن شاء الله. ஸோ ஃபைனலி மக்ரிப் தொழுதாச்சு அண்ட் இஷாவும் தொழுதாச்சு. இப்போ டைம் இஸ் அரவுண்ட் 10:15 கிட்ட ஆகுது. நான் ஆக்சுவலி திருச்சியில் இருந்தப்போ எனக்கு அங்கே பள்ளிவாசல் வந்து மாஸ்க் நியர்பை இருந்துச்சு. ஸோ அப்போ கரெக்டாக அந்த தராவையெல்லாம் போயிடுவேன். பட் இங்கே கொஞ்சம் எனக்கு முடியல. அட்லீஸ்ட் நாட் எவ்ரிடே, டெய்லி என்னால் முடியல. இன்ஷால்லா ஐம் ட்ரைங் டு அதிகமாக தராவே நிறைய போகணுன்றது ட்ரை பண்ணிருக்கேன். பட் இப்போதைக்கு இங்கே நான் டெய்லி போகல. பட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் vlog. See you in my next video. Bye bye.